ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எங்க அப்பா அட்டி பிடிச்சிட்டானுங்க எஸ்ஆர்ஹெச். நேற்று நடந்த எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் மனுஷனே கிடையாது தெரியுமா. அந்த மாதிரி தான் அடிச்சானுங்க. ஏன் அப்படின்னா அட்டி அவனுங்களே ரெக்கார்ட் வைப்பானுங்க, திருப்ப அதை அவனுங்களே பிரேக் பண்ணுவானுங்களாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஐபிஎல்லே ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி 287 ரன் அடிச்சது எஸ்ஆர்ஹெச் தான். போன வருஷம் எப்படி போனானுங்களோ அதே மாதிரியே திரும்பி வந்து இந்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 286 ரன்னு, ஒரே ஒரு ரன் ஷாட்டு போன வருஷம். அதாவது ஒரு ரன் ஷாட்டு மொத்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே டாப் ஸ்கோருக்கு. டாப் 5 ஹையஸ்ட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 4 தடவை அடிச்சது ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச் தான். ஆனாலும் பாவம் ஆர்ஆர் டீம் பாத்தீங்களா அப்படின்னா புது கேப்டன் ரியான் பராக் கூட களத்துல இறங்கினாங்க. ஆர்ஆர் கேப்டன் ரியான் பராக் வந்து டாஸ் வின் பண்ணிட்டு நான் பவுலிங் போடுறேன்னு சொன்னது. எவனாவது 3 மேட்சுக்கு வந்து பவுலிங் போடுறேன், எனக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து டியூ வரும், அது எங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. இந்த மாதிரி ஒருத்தரை இங்கதான் பாக்குறோம். ஆனா அடி பிரிச்சுட்டாங்க. இசான் கிஷன் வேற மாதிரி ஆடினாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பிளஸ் டிராவிட் ஹெட் 67 ரன், ஹென்ரி கிளாசன் 34 சொல்லி அடி பொழந்து கட்டிட்டாங்க. ஆர்ஆர்ல பெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட் எடுத்தாருங்க. இருக்கிறதுலயே கம்மியான எக்கானமி கொடுத்தது ஆர்ஆர்ல வந்து துஷார் தேஷ்பாண்டே தான். அப்படி இருந்துமே 44 ரன் கொடுத்தாரு அவரு. அவங்களும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களும் பேட்டிங் நல்லாவே ஆடினாங்க. துருவ் ஜுரல் ஒரு 70, சஞ்சு சாம்சன் ஒரு 66, சிமரன் ஹெட்மேயர் ஒரு 42 சொல்லி நல்லாவே ஆடினாங்க. என்னதான் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி அவங்க அடிக்கிற அடியே தாங்க முடியல. இதுல இஷான் கிஷானை வேற உள்ள போட்டு வந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரி எடுத்திருக்காரு. இனிமேல் ஹைதராபாத் நடக்கிற எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா பவுலர்லாம் உள்ள வர்றதுக்கே டவுட் தான். அந்த மாதிரி இருக்குது பேட்டிங். இவங்க இதே ஸ்பெல்ல இருந்தாங்க அப்படின்னா டாப் 2லயே பினிஷ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் கப் அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.